தம்பி சொன்னாரு, இன்னைக்கு பரவாயில்ல, பெருக்கால் யாரும் விட்டுட்டு வரல அப்படின்னு சொன்னார். ஸ்தோத்திரம். அதனால என்ன பண்ணிடுறான்னா, வீட்டிலேயே பெருக்கால விட்டு வச்சிடறான். நீ வாயை திறந்துடவே செய்யாத, துதிச்சிடவே செய்யாத. துதிச்சேன்னா எனக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிரும். அதனால நீ என்ன பண்ணு, துதிக்காமையே இரு, மௌனமாவே இரு, நான் செய்ய வேண்டியதெல்லாம் நான் செஞ்சுட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு அவன் பார்த்துறான். நம்ம ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னா நீங்க என்ன 4 வாட்டி மேலுங்கன்னு பாக்குறீங்க. எது உங்களுக்கு பெஸ்ட்னு நீங்களே தீர்மானம் பண்ணிக்கீங்க. நீங்களே தீர்மானம் பண்ணிக்கீங்க. அல்லேலூயா சொல்லலாமா சொல்ல வேண்டாமா அப்படிங்கிற தீர்மானம் உங்க கையில. சொன்னா உங்களுக்கு தான் ஆசீர்வாதம், சொல்லலைன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். அது நான் சொல்றேன். அல்லேலூயா. இந்த 3 நாட்கள் உங்கள் நடுவிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய சொந்த சகோதரர்களை போல 2 பேரோடு இணைந்து இந்த ஊழியர்களை செய்ய என்னை அன்பாய் அழைத்த அன்பு போதகர்கள் ஆல்சன் ஆல்ஃபிரட் பார்த்தேன், ஃபுல்லே பார்த்தேன். அவர்களுக்காக மகேரன் அவர்களுக்காகவும் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஒரு 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 தனி மனுஷியாக நின்று இந்த ஊழியர்களை கட்டி எழுப்புவது மிகவும் ஒரு கடினமான விஷயம்தான். ஆனால் அம்மா அதில் தெய்வ கிருபையினால சாதிச்சுட்டாங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமாம், நீங்களும் சாதிக்கிறவர்களா இருக்கணும். எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? இப்படி இருந்தீங்கன்னா உன்னை சாதிக்க முடியாது. அல்லேலூயா. ஆமா, சாதிக்கிறவர்களாக இருக்கணும் கர்த்தருக்காக. உலகத்துல நீங்க எத்தனை சாதிச்சாலும் எத்தனை அவார்டு வாங்கினாலும் பரலோகத்துல அது என்றே ஆக. சில பிள்ளைங்களை பார்த்தீங்களா, வீடு முழுவதும் இந்த மெடல்ஸா வாங்கி கொண்டு. இந்த மெடல் ஒண்ணு தேவனுடைய விஷயத்துல இப்படி கூட பிரயோஜனம் கிடையாது. அதுக்காக நீங்க வாங்க வேண்டாம்னு நான் சொல்லல. நல்லா படிங்க. உங்களுக்கு எப்படியெல்லாம் இந்த உங்க லைஃப்ல அந்த சக்சஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா கர்த்தருக்காக நாம எதை செய்கிறோமோ, ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் அதற்கும் தேவன் நமக்கு பலன் வச்சிருக்கிறார் பரலோகத்துல. அதை நம்ம மறந்துடக்கூடாது. நான் அதைத்தான் சொல்றேன், அதுல நம்ம சாதிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்காகங்கிற விஷயத்துல சாதிக்கணும். ஸ்தோத்திரம். தேவன் நம்ம ஒவ்வொருவரையுமே ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் ரட்சித்தார். அல்லேலூயா. எப்படி ரட்சித்தாரு? எப்படி ரட்சித்தாரு? பெரிய ஒரு நோக்கத்தோடு தான் நம்மளை ரட்சித்தார். அல்லேலூயா. தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணினதற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணினதற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நம்மை ரட்சித்து அபிஷேகம் பண்ணி இந்த சபையில வச்சிருக்கிறார்னா அதற்கு தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா. நம்மளை கொண்டு சில காரியங்களை செய்கிறதுக்காகத்தான். சும்மா ஆண்டவர் யாருக்கும் ரட்சிப்பையும் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை சும்மா வாரன் பொருளை கொடுக்கறது இல்ல. ஒரு பெரிய நோக்கத்தோடு கொடுக்கிறாரு. தாவீது ஒரு நாள்ல நிக்கணும். எங்க நிக்கணும்? யுத்தத்துல நிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கொண்டு அபிஷேகம் பெற்றோன்னு முதல்ல கொண்டு எங்க தான் நிறுத்தினார்? யுத்த களத்துல தான் கொண்டு நிறுத்தினார். அங்க அப்பா சொல்றாரு, அண்ணமாரெல்லாம் யுத்தத்துக்கு போயிருக்கிறான்ப்பா, போய் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்பி விடுறாரு. இங்க பார்த்தா யுத்தம் இல்லை, ஒண்ணும் இல்லை. 40 நாளா இஸ்ரவேல் ஜனங்கள் சேனைகள் அப்படி நிக்கிறாங்க. எப்படி நிக்கிறாங்க? அணி வகுத்து அப்படி நிக்கிறாங்க. திடீர்னு அந்த பக்கம் எதிர் பக்கத்துல இருந்து சேனையில இருந்து ஒருத்தன் அப்படி எழுப்பி வந்தான் பாருங்க. அவனை பார்த்ததுதான் உண்டு. இவங்க எல்லாருக்கும் கை காலம் கிட்டு 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 நட்டுக்க ஆரம்பிச்சிருச்சு. யாருக்கு? நீங்க இதெல்லாம் வாசிக்க மாட்டீங்களா? ஸ்டோரியாதானே இருக்கு. இது ஹிஸ்டரி. அல்லேலூயா. ஹிஸ்டரி.
அப்போ இஸ்ரவேல் சேனைக்கு கை காலெல்லாம் கிட்டு நட்டுக்குது, ஒத்தது அவனுக்கு. யான் கோலியாத்தை பார்த்த உடனே இங்க ஒரு மாதிரி அப்படி திக்குமுக்காடி நிக்கிறாங்க. தாவீது ரொம்ப அசால்ட்டா நிற்கிறார். இன்னொரு பாட்டு பாடுவாங்க, கூலா வந்தாரையா, கூலா வந்தாரையா தாவீது, சின்ன மனுஷனுக்குள்ள அப்படின்னு பாட்டு இருக்கு பாத்தீங்களா? அதுல அந்த வார்த்தை கூலா வந்தாரையா தாவீது, ரொம்ப கூலம், ரொம்ப கூலா நிற்கிறான். இவன் தான் நட்டுங்கிறான். ஆனா தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற மனுஷன் ரொம்ப கூலா நிற்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்ப 4 பேரு தாவீதை தூக்கிட்டு எங்க ஓடிட்டான்னா, தூக்கிட்டு ஓடிட்டான். சவுலுக்கிட்ட விட்டு முன்ன விட்டு ராஜா சின்ன பையன் பார்க்கறதுக்கு, ஆனா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறான். என்னப்பா, அவனோட யுத்தம் பண்ண முடியுமா உனக்கு? நீ சின்ன பையனா இருக்கிற, அவன் சின்ன வயசுலயே யுத்த வீரனா இருக்கிறான், நீ சின்ன பையன். அப்பதான் தாவீது சொல்றார், ஒரு முறை தகப்பனுடைய ஆடுகளை நான் மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு சிங்கம் வந்து, ஒரு கரடி வந்து ஆட்டை பிடிச்சிட்டு போச்சு. நான் பின்தொடர்ந்து போனேன். அது ஆட்டை விட்டுருச்சு, ஏன் மேல சாடிச்சு. நான் அதனுடைய தாடையை பிடித்து அடித்து கொண்டு என் ஆட்டை மீட்டுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சொல்றேன். அந்த 2ல ஒன்னாதான் இவைப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்கத்தை அடிச்சாங்களோ கரடி அடிச்சாங்க, எங்க போட்டு இதெல்லாம் அடிக்கிறதுக்கு தான் தேவன் நம்ம மேல அபிஷேகத்தையே வச்சிருக்கிறாரு. ஆமா, நாங்க பல இடங்களுக்கு ஊழியர்களுக்கு போறோம். அண்ணன் வந்து போதகரா இருக்கிறதுனால ஒரு சில இடங்களுக்கு போவாங்க. நாங்க சுவிசேஷத்தா இருக்கிறதுனால பல இடங்களுக்கு போவோம். சில இடங்கள்லாம் கடினமா இருக்கும், வார்த்தைகள்லாம் வெளி வரவேசியா, அவ்வளவு கடினமான இடங்களா இருக்கும், அந்தகாரமான இடமா இருக்கும். பல இடங்கள்ல போய் ஆண்டவருடைய ஊழியத்தை நாங்க செஞ்சிருக்கோம். அல்லேலூயா. ஆனா இந்த அபிஷேகம் இல்லைன்னா அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, முடியாது, முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ, ரொம்ப கூலா நின்றுட்டு அப்பதான் நேற்று எனக்கு ஒண்ணு போட்டு தந்தாங்க பாருங்க, ஒரு மைக்கு. இத மாதிரி சவுல் போட்டு கொடுக்குறாரு, எல்லாம் போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் நடந்து பார்க்கிறாரு, முடியல. 4 ஸ்டெப் நடந்து பார்த்தோன்னா, ஐயோ இது சரியில்லை, 5ஆவது ஸ்டெப்ல நான் கீழே விழுந்தாலும் விழுந்துருவேன், இதை நீங்களே வச்சுக்கங்க அப்படின்ட்டு. ஸ்தோத்திரம். அவனுடைய சொந்த அனுபவத்துல ஆத்துல போடுறான். 4 கூழம், 5 கூழாங்க. அதை எடுத்து அப்படியே பாக்கெட்ல போட்டுச்சு, அடப்பு செயல் மேய்ப்பர்களுடைய அடப்பு கையில போட்டுட்டு இப்ப எங்க போறான், எங்க போறான்? ஆமா, சொந்த சகோதரர்கள்லாம் யுத்தத்துல இருக்காங்க, அவங்க எல்லாம் பெரிய பட்டயம் அது இது எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனா இவரு எப்படி போனாரு? 5 கல்லோடு, 5 கல்லு கையில, 5 கல்லு கையிலையா. உங்களுக்கு மோசஸ் ராஜசேகரவங்க பாட்டு பாடிப்பாங்க, அதிசயம் தான் நடக்க போகுது, இப்படி ஒரு பாட்டு பாடிப்பாங்க. அப்போ அந்த 5 கல்லை கொண்டுட்டு போய் நிற்கிறான். இப்ப பேசுறான், கோலியாத்துட்ட பேசுறேன். நான் அந்த வீடியோல அன்னைக்கு பார்த்தேன். பார்க்கும்போது கோலியாத்து அப்படியே பார்க்கிறான், எங்க இருந்துடா சத்தம் வருது, ஆழக்கம் சத்தம் வருது, ஆழக்கானம் அப்படின்னு அப்படி பார்க்கிறான் பாருங்க. கோலியாத்து சாரி தாவீது ஒரு சின்ன பையன் பாருங்க, அந்த சேனைக்கு முன்ன அப்படி நிக்கிறான், சின்ன பையன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவன் வச்சிருந்த பட்டயத்தை தாவீதால தூக்குறதுக்கே முடியவே. கோலியாத் வச்சிருந்த பட்டயத்தை ஒரு கையில எடுத்து வெட்டுற சுழத்துற பட்டயத்தை தாவீதால 2 கையாலுமே என்ன செய்ய முடியல, தூக்க முடியல. அவ்வளோ பெரிய பட்டயத்தை வச்சிருந்தவன் இத்தினோண்டு ஒரு கூழாங்கல்லு இந்த பாக்கெட்ல, நான் சும்மா வேடிக்கையா சொல்ல, பாக்கெட்ல கையில போடுறான், ஒரு கல்லை எடுக்கிறான். அந்த கல்லை எடுத்த உடனே அந்த கல்லு சொல்லிச்சு, நான் சமாதான பிரபுப்பா அப்படின்னு சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு?
சமாதான பிரபு. இப்ப சமாதானம் பண்ற நேரம் இது. சமாதானம் பண்றதுக்கா வந்திருக்கிறோம். மறுபடியும் உள்ள போட்டு இன்னொரு கல் எடுத்தா அந்த கல் சொல்லிச்சு, நான் வல்லமை உள்ள தேவன் சொல்லிச்சு. அந்த கல்லை தான் கோயில வச்சா கவல்ல. 5 கல். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் 5 கல். அல்லேலூயா. 5 கல்லு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எந்த வேளையில எந்த கல்லை எடுத்து அடிச்சா காரியம் சக்சஸ் ஆகுமோ அந்த நேரத்தில் அந்த கல்லை எடுத்து அடிக்கணும். 5 நாமங்கள் ஏசாயா சொல்றார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம். நான் பேசலைங்க, நான் நிறுத்தட்டுமா? ஏன் இப்ப எல்லாரும் யுத்தத்துக்கு போயிட்டீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் பிரசங்கம். இப்படியே இருந்தீங்கன்னா நாங்க வேற எங்கேயோ பிரசங்கம் பண்ற மாதிரி எங்களுக்கு தோணும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா, 5 நாமங்கள், விசேஷித்த நாமங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமத்தில் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் எதை கேட்டால் அப்போ நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனை இல்லை. எந்த நேரத்துல எந்த கல்லை எடுக்கணுமோ அந்த கல்லை எடுத்து அடிக்கணும். பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகும். அல்லேலூயா அல்லேலூயா. கோலியாத் எடுத்தாரு கல்லு, வல்லமை உள்ள தேவன் அடிச்சாரு. ஒரே அடிதான். அதுக்கு பிறகு அடுத்த அடிக்கங்க இடமே இல்லை. ஒரே அடி அதுல குப்புற வந்து விழுந்து. அல்லேலூயா. தேவன் உங்க மேல அபிஷேகத்தை சும்மா வைக்கல. ஆலயத்துல வந்து நல்லா நீ அப்படி பண்ணல. எனக்கு நான் பார்த்து 3 நாள் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எவ்வளவு இவங்க ஆவில நிரம்பி நடத்தினாலும் நீங்க அந்த அளவுக்கு ஒத்துழைக்கல அப்படிங்கிறது நான் நல்லாவே பார்த்துக்கிறேன். 3 நாள் நான் பார்த்துட்டேன். நீங்க ஒத்துழைக்கல. அல்லேலூயா அல்லேலூயா. ஒத்துழைச்சு பாருங்க, சபை வளரும் வளரும். இடம் கொள்ளாமல் போகும் மற்றும் ஆசீர்வதிப்பேன் வார்த்தை ஆண்டவர் சும்மா சொல்லவே இல்லை. அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சா அவர் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டே இருப்பார். அல்லேலூயா. நம்ம ஒண்ணுமே செய்யாம ஏதோ வந்தோம் உட்கார்ந்தோம் போனோம், வந்தோம் உட்கார்ந்தோம் போனோம், வந்தோம் உட்கார்ந்தோம் போனோம் அப்படின்னா அவரு என்ன செய்வார்? இங்க ஆலயத்துல வந்து அவரும் வந்தாரு உட்கார்ந்தார் போனார், வந்தாரு உட்கார்ந்தார். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழினே, உம்மாலயத்தில் பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழினே, உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே. வார்த்தையை பார்த்தீங்களா? என்ன எழுதி? இதவாசி உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில், உயர்த்தும் இடத்தில். அல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் ஆண்டவர் சொல்ற நான் உன்னிடத்துல வருவேன். அல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை பிளஸ் பண்ணுவேன். அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோம்? இப்பவே இருக்கட்டுமே, இந்த பாட்டை நம்ம பாடி எத்தனை பேர் நீங்க பாடினீங்க? அல்லேலூயா. நீங்க பாருங்க, அந்த காலத்துலயாவது பாட்டு தெரியலன்னா கஷ்டம். இப்போ நான் பாடின உடனே ஸ்கிரீன்ல உங்களுக்கு லிரிக் வார்த்தை வந்துடுது. நீங்க பேசாம அந்த வார்த்தையை பார்த்து என்ன செய்யணும்? பாடத்தான் செய்யணும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அப்படியே பார்க்கிறேன், சிலர் அப்படியே பார்த்து அல்லேலூயா. இப்ப பாடுமா, உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், ஆமென், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே நீ வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டியிலே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டியிலே. சொல்லுவோம், துதிக்கிறோம், ஒன்றாக உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். நீ ஒரு ஆளாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார், உனக்குள் வந்து வாசம் பண்ணுவார். 2-3 பேராக சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினால் அவர் சொல்லுகிறார், நான் அங்க வந்துடுவேன், நான் அங்க வந்துடுவேன். ஒரு சிறு கூட்டமாக கர்த்தருடைய நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்தினால் நான் வந்து உங்களை பிளஸ் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அந்த வார்த்தையெல்லாம் சும்மா பைபிள்ல எழுதி வைக்கல, சும்மா எழுதி வைக்கல.
இதை உபயோகப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எப்பவும் சொல்லுவேன், நம்ம வாயில் ஆண்டவர் ஒரு பெரிய வெப்பனை வச்சிருக்கிறார். பெரிய வெப்பன் நம்ம வாயில, ஒரு பெரிய வெப்பன். அல்லேலூயா. அன்னைக்கு எரிகோ உடைக்கும் போது எந்த வெப்பனை பயன்படுத்தினாங்க? தாங்கு எதை பயன்படுத்தின? எதங்க பயன்படுத்தினாங்க? அந்த 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 வாயில வச்சிருக்கிற தேவன் வச்சு அந்த வெப்பனை பயன்படுத்தின அவனுக்கு முன்னாடி கோட்டைன்னு செஞ்சிச்சு. உங்க முன்ன நிக்கிற எரிவ கோட்டை உடைஞ்சி வளர்னா உங்க வாயில தேவன் வைத்திருக்கிற துதியின் ஆயுதத்தை பயன்படுத்துங்க, பயன்படுத்துங்க. பயன்படுத்தாமே வச்சிருந்தா என்ன உபயோகம்? யாருக்கு உபயோகம்? யாருக்கும் உபயோகம்? அதனால்தான் சொல்லி என்ன கொண்டு எனக்கு ஏன் ஏன் அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி சொல்லுவாரா? மகளே, ஒன்ன கொண்டு எந்த பொழுது நம்ம தம்பி ரீகல் கோமஸ் ஒரு பாட்டு பாடிப்பார். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவனையும் தள்ளுவது இல்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீ எவரையும் சொல்லுவது இல்லை. நம்ம சொல்லுங்க, ஒன்ன கொண்டு 5 பைசா புலத்தின நம்ம சொல்லுங்க. ஆனா அவர் சொல்லவே மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், இவர் பறக்கும் போது இவனுக்குள்ள சில வச்சிருக்கிறேன். சும்மா இல்லைங்க. தேவன் ஒரு பிள்ளை நமக்கு கொடுக்கிறார்னா அவன் மேலேயும் ஒரு திட்டத்தோட தான் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. பிள்ளை படிக்கவே மாட்டேன். அண்ணன் சொன்னாங்க, இன்னைக்கு மாறினாத ஃபெலோஷிப்ல தான் நினைக்கிறேன். அண்ணன் தானே சொன்னீங்க பல்பு கண்டுபிடிச்சது. ஆமா, அண்ணா அன்னைக்கு சொன்னாங்க, ஞாபகப்படுத்தினாங்க. பரவாயில்ல, அண்ணா அன்னைக்கு சொன்ன நிறைய காரியங்கள் நமக்கு தேவைப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. டீச்சர் எழுதி கொடுத்தாங்களா, அவங்க மகன் படிக்கிறதுக்கு லாயக்கே இல்லை, அதனால தயவு செய்து நாளையில இருந்து என் கிளாஸுக்கு அனுப்பாதீங்க. நம்ம நினைக்கிறோம் நமக்குள்ள படிக்கவே மாட்டேங்குது, படிக்கவே மாட்டேங்குது, படிக்கவே மாட்டேங்குது. ஆனா தேவன் ஏதோ திரும்பி உள்ள வச்சிருக்கிறார், வச்சிருக்கணும். நமக்கு கஷ்டம்தான். நான் பிள்ளைகளை போல நம்ம பிள்ளை படிக்காம இருக்கும்போது நமக்கு கஷ்டம்தான். ஆனா நம்ம சொல்லிட்டே இருப்போம், ஆண்டவரே இந்த பிள்ளையை நீங்க எனக்கு தந்ததற்கு ஒரு நோக்கம், இந்த பிள்ளைய இந்த பையனை எனக்கு நீங்க தந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் நிறைவேறட்டும், உங்க சித்தம் நிறைவேறட்டும், உங்க திட்டம் நிறைவேறட்டும் சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்க. ஒரு நாள்ல படிக்காத மரமண்டை தான், முட்டாள் தான். எல்லா டீச்சர்ஸே நீ எதுக்கு நான் பள்ளிக்கூடத்துக்கு வாரேன்னு திட்டப்பட்ட பிள்ளை தான். ஆனா ஒரு நாள் அவங்க கண்களுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்தி வைப்பார் பாருங்க. எத்தனை பேர் சொல்லிட்டாங்க, நான் பிறந்தல வாழ்றதுல அர்த்தமே இல்லையா, வாழ்றதுல அர்த்தமே இல்லையா, என்னை கொண்டு எனக்கும் பிரயோஜனம் இல்லை, என் குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. வர வேண்டிய ஒரு இடத்துல வந்து செய்ய வேண்டியதை செஞ்சு பாருங்க, நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களா இல்லையா என்பது அப்பொழுது உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தாய் தானே, நம்ம எப்படி இந்த ஊழியத்தை கட்ட முடியும் நினைக்கலையே, நினைக்கலையே. நினைச்சிருந்தா அன்னைக்கு இவ்வளவு பேர் அவங்களுடைய சமூகத்தில் நீங்க வந்து நிற்பீங்களா? எத்தனை பேர் இந்த இடத்துல ஆசீர்வாதங்களை பெற்றுட்டு போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. சாதிக்கிறவர்களா இருங்க, கர்த்தர் உங்களை அப்படியே மாற்றுவாங்க. அல்லேலூயா. நான் செய்திக்குள்ள வரல, நான் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கொடுத்துட்டு செபிக்க போறோம். கடைசியில் கொஞ்ச நேரம் நம்ம செபிக்க போறோம். அல்லேலூயா. நம்ம வாசித்த வேத பகுதியில மத்தேயுவின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு 7:7. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா.
எனக்கு அந்த பழைய பாட்டு ஞாபகம் இருக்கு. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். அல்லேலூயா. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். 3 காரியம் இந்த வசனத்தில் சொல்லப்படும். இன்னைக்கு நான் உங்களோட அந்த முதல் பகுதி மட்டும் உங்களோடு நான் பேசுகிறேன். வாசிக்கிறேன், கேளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். 8வது வசனம் சொல்லுது, ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அதனால ஆண்டவர் சொல்றார், கேளு, அப்போ உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு நல்ல 2 கை ஆண்டவர் தந்திருக்கிறார். எத்தனை சொல்றீங்க? தங்கச்சி ஆளுக்கு முன்னே 2 கையும், எனக்கு 2 நல்ல கை ஆண்டவர் தந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த கையை கொண்டு தானே வந்திருக்கீங்க. நான் சொல்றேன், 3 நாளா சொல்றேன், என்ன சீரியஸா பார்க்காதீங்க அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லும்போது கையை உயர்த்தி. ஏன்னா அந்த வார்த்தை என்ன வார்த்தை? தேவனுக்கு, எனக்கு இல்லை, பாஸ்டர்ஸ் இல்லை, தேவனை நம்ம மகிமைப்படுத்தணும். சொல்லும்போது எப்படி சொல்லுங்க? அல்லேலூயா. ஏனென்றால் கேட்கிறவன் தான் பெற்றுக்கொள்ளும். நம்ம ஊர்ல ஒரு சின்ன பழமொழி சொல்றோம், அழுகிற பிள்ளைக்கு தான், அழுகிற பிள்ளைக்கு தான். அழலைன்னா அம்மா என்ன நினைப்பாங்க? பசி வரல, பசி வரல, பசி வரல. ஆனா திடீர்னு சத்தம் போடுறது, ஏன்னு ஒரு சத்தம் போடும், ஒட்டனும் அடிப்பாங்க, என் பிள்ளைக்கு பசி வந்துச்சு, என் பிள்ளைக்கு பசி. அல்லேலூயா. அப்போ அழுகிற பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும். அது போல ஆண்டவர் சொல்ற, நீ கேட்டா உனக்கு கிடைக்கும். கேட்டா கேட்டாலும் கொடுப்பாங்க. இப்போ நான் சும்மா அலசடனை பார்க்க வந்தேன். வந்துட்டு அண்ணனை பார்த்து கேட்குறேங்க, எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுங்க அப்படின்னா, எனக்கு ஒரு 100 ரூபாய் தேவை இருக்கு. 2வது 100 ரூபாய் என்கிட்ட இல்லை, என்கிட்ட 100 ரூபாய் இல்லை, ஆனால் எனக்கு 100 ரூபாய் தேவை இருக்கு. அப்போ நான் கேட்குறேன், அண்ணா எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுங்க, நான் பெட்ரோல் போட்டுட்டு நான் ஒரு இடம் வர போகணும். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? கடைகளை பார்த்துட்டு டக்குன்னு தம்பி ஒரு 100 ரூபாய் கொடுப்பேன். ஒருவேளை அவங்ககிட்ட இல்லைன்னா கூட மகேரன் கூப்பிட்டு, தம்பிக்கு ஒரு 100 ரூபாய் கொடுப்போம். நம்ம ஆண்டவர் யாரையும் ஒருத்தர் கூப்பிட்டு தர மாட்டாரு, நம்ம கேட்கறது அவரே தரமாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா தேவனுடைய விருப்பம் என்னன்னா, நீ என்கிட்ட கேளு, என்கிட்ட கேளு. அது யோக்கியம் போய் கேட்கணும்ல, ஒரு 5 ரூபா கடன் கொடுங்க, 2000 ரூபாய் கடன் கொடுங்க, யாரையாச்சும் கேட்கணும்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்கிட்ட. இன்னைக்கு ஒரு பாஸ்டர் பேசிட்டு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு வெளிநாட்டில். கையெழுத்து போடும்போது அவர் சொல்றாரு, நான் அந்த செக் அதில் கையெழுத்து போடும்போது வான்னு ஒரு சத்தம் கேட்டு நான் திரும்பி திரும்பி பார்த்தேன், யாரைக்கா சொல்ற 10,000 ரூபாய் சம்பளத்திலிருந்து எனக்கு வந்து எங்க வந்தது 1.5 லட்சம். அப்பதான் அன்னைக்கு தான் 1.5 லட்சம் வாங்குறேன் அந்த மாசம். அதுல கையெழுத்து போடும்போது ஒரு சத்தம் வான்னு கேட்டு திரும்பி பார்த்தேன், யாரைக்கா. ஆனா ஆண்டவர் என் கூட பேசினார், வேலை விட்டுட்டு வா, நான் உன்னை ஊழியத்துல உன்னை பயன்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஆனா 5 ரூபா கூட நீ யாருக்கிட்ட கேட்கக்கூடாது, என்கிட்ட தான் கேட்க. அல்லேலூயா,
அல்லேலூயா. நான் ஒன்னு ஊழியத்துக்கு அழைக்கிறேன், நீ 5 ரூபா கூட என்ன செய்யக்கூடாது, யாருக்கிட்ட கேட்கக்கூடாது, என்கிட்ட கேட்கணும், நான் உனக்கு தருவேன். எவ்வளவு திட்டமா ஆண்டவர் நடத்துறார் பாருங்க. இந்த வார்த்தை அத்தனை சொல்லுது, கேளுங்கள். அல்லேலூயா. ஏன்னா கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். நம்ம கீழே அந்த 9-10 வசனங்கள் என்ன வாசிக்கிறோம் பாருங்க. 9-10, உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? இன்னொரு பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, முட்டை கேட்டால் தேளை கொடுப்பானா? அல்லேலூயா. உங்க பிள்ளை உங்ககிட்ட இருந்து அப்பத்தை கேட்டா, என்ன இருக்குடா, கல் இருக்குடா, இது சாப்பிடுன்னு சொல்லுவீங்க. சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? அப்ப அடுத்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்களே. பேரண்ட்ஸ் எல்லாரும் எப்படி சொல்றாரு ஆண்டவர்? பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி சொல்றாரு? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு. இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள், நம்ம வேற யாரையும் சொல்ல முடியாது. அக்ஷான்னு சொல்றேன். இந்த மகன் இருக்குது, அக்ஷா இருக்கிறா, கூட இருக்கிறாங்க, கூடவே இருக்காங்களா, வெளியே வெளியூர்ல இருக்காங்களா? சரி 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 சரி, அதான் வேணும். இப்ப வெளியூர்ல இருந்து வராங்க, வந்துட்டு சரி 2 நாள் அப்பா அம்மா கூட இருந்துட்டு மறுபடியும் அப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது அலசான என்ன செய்வாங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா நீங்க இப்ப எதையாவது சொல்லுவீங்க, எனக்கு டைம் போயிடும். நான் சொல்றேன், என் மகனுக்கு இது பிடிக்கும், இது பிடிக்கும், இந்த பண்டை பிடிக்கும், அது பிடிக்கும் அப்படின்னு போகும்போது ஒரு 2-3 பிக் ஷாப்ல நிறைய என்ன செஞ்சுருவாங்க, வாங்கி கொடுப்போம். அப்பா எதுக்குப்பா இதெல்லாம் அங்கே கொண்டு போக. அப்போ ஆண்டவர் சார், பொல்லாதவர்களாகி நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு பார்த்து 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 தின்னுமக்களை பார்த்து பார்த்து நீ கொடுக்க அறிந்திருக்கும் போது அடுத்த என்ன சொல்லுது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அது நிச்சயம் சொல்லியிருக்கலாம், நிச்சயமா சொல்லியிருக்கலாம். அதுல இங்க ஒரு வார்த்தை பாருங்க, அதீத நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் கேட்கிறதுக்கு ஆயத்தமா? தேவையில்லாத மனுஷன் உலகத்துல யாருமே கிடையாது, பிரச்சனை இல்லாத மனுஷன் உலகத்துல யாருமே கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை நம்ம கூட பேசுறாருன்னா ஒரு ரீசனோட தான் பேசுறாரு. அல்லேலூயா. இன்றைக்கு யார் யார் நீங்க கேட்கிறீங்களோ நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க, அது எனக்கு நல்லா தெரியுது. அல்லேலூயா. நீங்க கேட்டா, நான் மறுபடியும் அந்த வார்த்தை சொல்றேன், கேட்டா பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. அப்போ பொல்லாதவர்களாகிய நாம நம்ம பிள்ளைகளுக்கு அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும், இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும், அந்த சாப்பாடு என் பிள்ளை ரொம்ப விரும்பும் அப்படிலாம் பார்த்து நம்ம செய்யும் போது ஆண்டவருடைய வார்த்தை, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதீத நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. ஒரு அருமையான சம்பவம் பைபிள்ல இருக்கு. யோசுவாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 17, 18, 19 வசனங்களை வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம். ஸ்தோத்திரம். ஏன் யோசுவாவின் புஸ்தகம் இல்லையா உங்க பைபிள்ல? வாசி. சாரி, 15, 17, 18, 19. சரி. ஒரு பெரிய சவால்ல தன் சகோதரனுடைய மகன் வந்து அந்த கோட்டையை பிடிச்சிட்டான். அதனால அவன் சொல்லியிருந்தான், அதை பிடிக்கிறவனுக்கு என் மகளை கட்டி கொடுப்பேன்னு சொன்னா கொடுத்துட்டான், விவாகம் பண்ணி கொடுத்துட்டான். இந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்க. அவள் புறப்படுகையில், அல்லேலூயா. அதாவது புருஷன் வீட்டுக்கு போறதுக்காக
அன்னைக்குள்ள வாகனம். இன்னைக்கு நம்ம எதை வாகனங்களை நம்ம உபயோகப்படுத்துறோம், நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். அன்னைக்குள்ள வாங்கினே தான். சொல்லுங்க, கழுத அது மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிறான் புருஷன் வீட்டுக்கு போறதுக்காக. ஆனா பாருங்க, மாப்பிள்ளைகிட்ட ஒரு சின்ன பெர்மிஷன் கேட்கிறான், எங்க அப்பாட்ட ஒரு பெர்மிஷன் கேட்குவான் அப்படின்ட்டு இறங்குறா. இப்போ அப்பா பார்த்துட்டே நிக்கிற. பொம்பளை பிள்ளைங்க மேல அப்பாவுக்கு ரொம்ப பிரியம்னு சொல்றாங்க. எனக்கு 2 பையங்க தான். ஆனா எனக்கு என் பையங்க மேல ரொம்ப பிரியம் தான். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. அவங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் அப்பாவுக்கு யாரு? பிரின்சஸ். யாருங்க? பிரின்சஸ். உங்களுக்கு பிரின்சஸா இருக்கட்டும், போகிற வீட்டுக்கு நல்ல ஒரு மருமகளா மனைவியா இருக்கட்டும். அங்கேயும் போய் பிரின்சஸா இருந்தா எங்க பிரின்சஸ்னு பட்டம் கிடைச்சா மறுபடியும் அங்கேதான் வந்து உட்கார வேண்டியது. அதனால அப்பா மாதிரி பொம்பளை பிள்ளைங்களை நல்ல நேசிங்க. நீங்க பிரின்சஸா வைக்கணுமோ எப்படி வேணாலும் வச்சுக்கங்க, ஆனா சொல்லி வளர்த்துங்க, எனக்கு தான் நீ பிரின்சஸ், எனக்கு தான் நீ பிரின்சஸ், எங்களுக்கு தான் நீ பிரின்சஸ். ஆனா நீ இன்னொரு இடத்துக்கு போகணும். போடுமா போடமா இதெல்லாம் இருக்கிறத பார்த்தா இதெல்லாம் நடக்குமா சொல்லுது. விட்டுருவோமா நாங்க? எப்படிப்பட்ட ஆட்கள் கட்டைவராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. அப்ப அந்த தகப்பன் மகளை பார்த்துட்டே நிக்கிறேன். பார்த்துட்டே நிற்கும் போது அவன் கழுதையில இருந்து இறங்குறத பார்த்தோன்னா, என்னம்மா என்ன வேணும் அப்படின்னு கேட்க. அடுத்த வருஷம் கொடுப்பாங்க. அப்பொழுது அவள் உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு கேட்டோம். நான் சொல்றா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் நீங்க தரணும். எனக்கு வறட்சியான நிலத்தை தந்து எனக்கு நீங்க கொடுத்தீங்க. நீங்க கொடுத்தது உண்மைதான். ஆனா எப்படிப்பட்ட இடம்? எப்படிப்பட்ட இடம்? வறட்சியான இடம். வறட்சியான இடத்துல நான் பயிர் செய்ய முடியாது. நான் பயிர் செஞ்சாலும் எனக்கு பலன் கிடைக்காது. அப்படி பலன் கிடைக்காத ஒரு இடத்தை நீங்க எனக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. ஆனா நீங்க ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றார். அல்லேலூயா. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளும். மக கேட்டா பாத்தீங்களா? அவளுக்கு ஒரு டவரியை கொடுத்துட்டார். அவளுக்குன்னு ஒரு டவரியை கொடுத்துட்டார். ஆனா அவளுக்கு ஒரு சங்கடம். என்னன்னா, இந்த வறட்சியான இடத்தை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? அப்ப அவளுக்கு ஒரு எண்ணம், அப்பா கிட்ட இன்னொரு வார்த்தை கேட்போம், இன்னொரு வார்த்தை கேட்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா, எனக்கு நீங்க தந்தீங்க, அந்த நிலம் வறட்சியான நிலம், நீர்ப்பாய்ச்சல் நிலத்தையும் எனக்கு நீங்க தந்தீங்கன்னா நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த தகப்பு என்ன செய்கிறார் பாருங்க. அப்பொழுது அவளுக்கு மேல்புறத்திலும் கீழ்புறத்திலும் கையை தட்டி தட்டுக்கு ஒரு மகிமை செய்கிறார். இந்த பரம தகப்பன் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்க தெரியுமா? என் பிள்ளை எப்ப என்கிட்ட கேட்பாங்க. நீங்க இன்னைக்கு கேட்டா கஷ்டப்படுறீங்களா? ரொம்ப உபத்திரப்படுறீங்களா? உங்க பிள்ளைகளை நினைச்சு அழுறீங்களா? நாட்கள் இப்படியே போயிருமா ஆண்டவரே நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க கேட்டு பாருங்க. நீங்க கேட்டு பாருங்க. நீங்க கேட்கிறது பாஸ்டர்ஸ்ல இல்ல, தேவன் இல்ல, தேவனிடத்திலேயே கேட்கிறீங்க. இன்னைக்கு நீங்க கேட்டு பாருங்க. அவர் உங்களுக்கு கேட்டதை தருவார். அதை அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆண்டவரே, நீங்க எனக்கு தந்திருக்கிறீங்க, ஆனா நீங்க தந்து எனக்கு பக்தர் அச்சாவதான் அப்படிதான் வர தந்திருக்கிறீங்க. ஆனா எனக்கு அது பெரிய அளவுக்கு எனக்கு அது பயம் இல்லை.
ஆனா இன்னும் நீங்க தரணும் அப்படின்னா கூட நீங்க கேளுங்க. தந்திருக்கிறீங்கப்பா, ஆனா அது எனக்கு பத்த மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு இன்னும் கொடுங்க, எனக்கு இன்னும் ஆசீர்வாதத்தை கொடுங்க. நீங்க இன்னைக்கு கேட்டு பாருங்க, கர்த்தர் தருவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். உலக பிரகாரமாக நம்ம பெற்றால் தருவதற்கு நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்கு கொடுக்க அறிந்திருக்கும் போது அவர் பரமபிதா. அவர் சொல்றாரு, நான் உன்னை என் உள்ள கையில வரைஞ்சு உங்களை ஆண்டவங்க வச்சிருக்க உள்ளங்கை. நான் நினைக்கிறேன் அவர் உள்ளங்கையை பார்த்தா நான் சொல்றேன், நான் தெரியும். நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? நாங்க தான் தெரிய மாட்டோம். அல்லேலூயா. அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. நீங்க வாசிங்க. நான் சொல்லும், ஒன்னைய உள்ளங்கையில் வச்சிருக்கிறேன், ஒன்னைய உள்ளங்கையில் வச்சிருக்கிறேன், ஒன்னைய உள்ளங்கையில் வச்சிருக்கேன், ஒன்னைய உள்ளங்கையில் வச்சு யார் யாரெல்லாம் வாசிக்கிறாங்களோ அத்தனை பேர் பார்த்து அந்த வசனம் சொல்லும், உன்னைய உள்ளங்கையில் வச்சிருக்கேன். அப்ப அவர் தன்னுடைய உள்ளங்கையை பார்க்கும் போதெல்லாம் எத்தனை பேர் வாசிச்சாங்களோ, எத்தனை பேர் வாசிச்சாங்களோ அத்தனை பேர் உங்க கண்ணில் தெரிவாங்க. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நல்லவருங்க. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்கள்ல கிராமங்கள், பட்டணங்கள், தேவாலயங்கள் என்று ஏறி இறங்கி யாருக்கெல்லாம் நன்மை செய்யணுமோ நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார், நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, கைவிடப்பட்டவங்க, பாவத்தினால துரத்தப்பட்டவங்க, பலவித மக்களை சந்தித்தார். வந்தவங்க எல்லாம் அவரிடத்துல யார் வறுமையே போகல, ஒரே ஒரு மனுஷனை தவிர. இந்த ஒரு மனுஷன் யார் தெரியுமா? வந்து கேட்டான், நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும்னு கேட்டான். ஆண்டவர் சொன்ன கற்பனையெல்லாம் கை கொடுப்பா. உடனே அவன் இவரை விட ஞானியா சொன்னான், இதெல்லாம் என் சின்ன வயசுல இருந்தே நான் கடைப்பிடிக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு, நீ உன்ட்ட ஒரே ஒரு குறை இருக்குப்பா. என்ன குறை இருக்கு? உனக்கு இருக்கிறத விட்டு தரித்திரம் கொடுத்துட்டு என்ன பின்பற்றி வாண்டாரு சோகாய்த்தவர். அவன் ஒருத்தரும் தாங்க கர்த்தரிடத்துல நன்மை பெறாம திரும்பி போனாங்க. பாக்கி யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அத்தனை பேரும் அவரிடத்துல நன்மையை பெற்று 10 சொல்லி வராங்க. 10 சொல்லி ஐயரே உள்ள போக முடியாது, கிராமத்துக்குள்ள போனோம்னா கல்லடிச்சு எங்களை கொன்றுவாங்க, எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இல்லை ஆண்டவரே சொல்றாரு. போங்க, ஆசாரியனுக்கு உங்களை காண்பி. போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்க்கிறான் ஒருத்தன், ஏய் சோகாயிச்சுடா, சோகாயிச்சுடா. எவ்வளவு நன்மை செய்ய, இன்னைக்கு உனக்கு நன்மை செய்வதற்காக அந்த வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பரம பிதாவின் இடத்துல கேட்கிறது, நன்மை அவர்கள் கொடுப்பது அதீத நிச்சயம். வாலிப மகனை, உனக்கு என்ன வேணும்? அது ஒன்னே ஒண்ணு கேட்காது, இவன் தான் எதை கேட்காத? நீ பிறக்கும் போதே உன் பயோடேட்டா அவர் கையில் இருக்கு. உனக்குள்ள உன் லைஃப் ஸ்கெட்ச் அவர் கையில் இருக்கு. நீ என்ன படிக்கணும், எங்க இருக்கணும், இவனை யாருக்கு கொடுக்கணும், எந்த ஃபேமிலியில நீ போய் சேரணும், எந்த பதவியில் இருக்கணும், எத்தனை பிள்ளைங்க உனக்கு கொடுக்கணும், இதெல்லாம் ஸ்கெட்சும் அவர் கையில இருக்கு. அவர் ரூட்டு போட்டு வச்சிருக்கிறார். நீ உன் வாலிபத்தில் நீ அவருக்கு ரூட்டு கொடுக்காத. அல்லேலூயா. நீ ரூட்டு போட்டு போகலன்னா ஒரு இடத்துல போய் நின்றும், ரூட்டு ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு பிறகு ரூட் இருக்காது. அவரு போட்டிருக்கிற ரூட்ல போனோம்னா
நீ சாகுற வரைக்கும் நல்லா ஜம்முன்னு போய்கிட்டே. அல்லேலூயா. இதுதான் வேணும். இது இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே வேண்டாம், அப்பா அம்மா வேண்டாம். உன்னை பெறுறதுக்கு அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டார், இந்த குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் பெற்ற விட்டு இறங்கக்கூடாது. ஒன்று பெற்றெடுக்கிறதுக்காக மக்களே கேளுங்க, அவங்க மகனே மகளே கேட்டா, ஒன்று பெற்றெடுக்கிறதுக்கு அவங்க பட்ட பிரயாசம் இருக்குப்பாரு, அதுக்கு அளவே கிடையாதுடா. எவ்வளவோ ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனால் டாக்டர் சொல்லியிருப்பாரு, தேவையில்லாதவங்களாம் சாப்பிடாதீங்க, அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. விரும்பியிருப்பாங்க, ஒரு இடத்துக்கு போகணுன்னு விரும்பியிருப்பாங்க. ஆனால் முடியாது. உனக்காக 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 எவ்வளவோ தியாகம் பண்ணிதான் ஒரு தாய் உன்னை பெற்று எடுத்து வளர்த்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவ்வளோ செய்த பெற்றோர் உனக்குன்னு ஒரு நல்ல ஒரு துணையை பார்த்து கொடுக்க மாட்டாங்களா? ஏசப்பா கர்த்தர் சொல்றாரு, ஏற்ற வேளையில ஏற்ற துணையை தருவேன்னு தானே சொல்றாரு. வாலிபர்களுக்கு நான் ஒரு பாட்டு எழுதுவேன். வாலிபனே உன் வாலிப பருவத்தின் சிருஷ்டிகளை நினைப்பார், வாலிபமும் இளவயதும் மாயை மாயேப்பா, மண்ணானது மண்ணுக்கு திரும்பும் முன் மன்னவரையே நினைப்பார், தீங்கு நாட்கள் வருவதற்கு முன் சிருஷ்டிகளை நினைப்பார். வாலிபனே வாலிபனே வாலிப சகோதரியே, நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்திட இயேசுவை நாளும் நினைத்திடப்பா. வாலிபனே வாலிபனே, வாலிப பருவத்தில் சிருஷ்டிகரை யார் யாரையோ நினைச்சிட்டு. சில வருஷங்களுக்கு முன்னாக நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் செய்தித்தாள் எடுத்து பார்த்தீங்கன்னா, காதலன் வீட்டு முன்பு காதலி உண்ணாமல் வச்சிருக்கீங்களா? சில வருஷங்களுக்கு முன்ன நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேப்பர்ல பார்த்தது, காதலன் வீட்டு முன்பு காதலி உண்ணாமல். இவன் கேட்டுக்க அவங்க அம்மை கூட காத்து வச்சு அதையும் போட்டோ எடுத்து பரிதாபங்களா பரிதாபங்களா. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. தலைகுனியை வச்சிருக்கியடா மகனே. அல்லேலூயா. உனக்காக எவ்வளவு தியாகம் பண்ணாங்க. இந்த பாட்டு சொல்லுது, ஆதாமின் எலும்புதான் ஏவா, அது ஆண்டவரை கொடுத்தான் ஈவா, தேடாத ஓர் எலும்ப நீயா, ஏற்ற வேளையிலே தந்திடுவர் பொருடா, அடுத்தவை எலும்ப அபகரிச்சிட்டு நீ அந்தரத்தில் ஆடாதே விழுதா, உன்னோட எலும்ப உனக்கே தருவார், கர்த்தருக்கு காத்திருந்து பெருடா. சொல்லுமா அலிப மகனே, ஆதாமுடைய எலும்புதான் ஏவா, அத ஆண்டவரே கொடுத்த. நீ வச்சுக்கப்பா, உனக்கு தான் அந்த துணை உருவாக்கி வச்சுக்க. அல்லேலூயா. என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா? அது சொல்லாம சொன்ன வைஃப் ஃபேமிலி எல்லாம் அப்படின்ட்டு சொல்லாம சொல்றேன். ஆனா இதுதான் அப்படின்னு சொன்ன போது சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள. அல்லேலூயா. நமக்கு ஒருவேளை இதுவா அப்படின்னு யோசிக்க தோணும். ஆனா தேவன் அதை வச்சுதான் நம்மளை ஆசீர்வதிக்க நினைச்சா அதுதான், அதுல மாற்றமே கிடையாது. அல்லேலூயா. அது போய் சிவப்போ கைட்டோ கொள்ளப்போ ஏதோ ஒன்று உனக்குன்னு என்ன ஆண்டவர் நியமிச்சிருக்கிறாரோ அதுதான் உன் லைஃப் கட்டப்படும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை, பைபிள்ல பெண்களுக்கு
ரெண்டு ரெண்டு சூப்பர் பேர். நான் சில இடங்கள் சொல்லுவேன். இன்னைக்கு அண்ணன் இந்த வார்த்தையை டச் பண்ணல, நான் அதை சொல்றேன். அல்லேலூயா. ஒன்று என்ஜினியர். பெண்களுக்கு பைபிளில் சொல்லப்பட்டிருக்க ஒரு நல்ல பேர் என்னன்னா என்ஜினியர். இன்னொரு பேர் என்னன்னா புல்டோஸ். என்ன பேர்? புல்டோசர். என்ஜினியர் அப்படின்னா நீங்க புத்தி உள்ளவங்க வீட்டை கட்டுறீங்க. என்ஜினியர் தானே வீடெல்லாம் கட்டுறது. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறான். நீங்க ஜேசிபியாவோ புல்டோசரா இருந்தீங்கன்னா புத்தி இல்லாதவளோ தன் கையினால் அதை என்ன செய்யலாம்? நல்லா இருக்கு குடும்பம். மூத்த அண்ணனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க, ஒருத்தங்க வருவாங்க, அப்படியே உடையும் பாருங்க, அப்படியே உடையும். ஆனா எத்தனையோ பேர் சொல்றத நான் கேட்டிருக்கேன். எங்க அண்ணி வந்த பிறகு எங்க வீடு கட்டப்பட்டிருக்குன்னு சொல்ற எத்தனையோ பேரையும் நான் கேட்டிருக்கேன். வந்தா பாருங்க, என்னைக்கு வந்தாலும் போச்சு, என்ன சமாதானமே போச்சு, இப்படியும் கேட்டிருக்கிறேன். அப்போ சிலர் என்ஜினியரா இருக்கிறாங்க, சிலர் புல்டோசரா இருக்கிறாங்க. நீங்க யாருன்னு இப்பவே நீங்க யோசிக்க. ரொம்ப அநியாயமாலாம் பேசாதீங்க பிரதர். அநியாயமா பேசவே இல்லை சிஸ்டர். வசனத்தை தான் சொல்றேன். கட்டுனா நீங்க இன்ஜினியர். நீங்க போற குடும்பத்தை நீங்க கட்டுனீங்கன்னா நீங்க இன்ஜினியர். அந்த சந்தேகமே இல்லை. நீங்க போன குடும்பத்தை போன ஸ்பீட்ல உடைச்சிட்டீங்கன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால மகனே மகளே, ஆண்டவர் ஓன் லைஃப் ஹிஸ்டரி அவர் கையில வச்சிருக்க. உனக்கு என்ன செய்யணும், அடுத்த ஸ்டெப், உனக்கு எந்த படிப்புல போகணுங்கிறது கூட அவருடைய திட்டத்தில் இருக்கு. அதனால நான் இங்கதான் போவேன். அம்மா சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க, நீ இந்த படிப்பு தான் படிக்கணும். அவன் சொல்லுவான், நான் இந்த படிப்பு தான் படிக்கணும். கடைசியில என்ன நடக்கும்? ஒண்ணு அப்பா சொன்னதுக்கோ அவன் சொன்னதுக்கோ ஏதோ ஒண்ணு போவான். போன உடனே இப்போ அவன் சொன்னதுக்கே போனானுங்க, நீ தானே விரும்புன. யார் சொல்லுவா? அண்ணனே சொல்லு. சார் என்ன அப்பா சொல்ற, நீ தானே சொன்ன, நீ தானே அந்த படிப்புன்னு சொன்ன. இப்போ இல்லைன்னா அப்பா சொன்ன படிப்புக்கு போனான்னு வைங்களேன், அது சொல்லுவான், நீங்க தானே சொன்னீங்க, நான் வேண்டாம்னு தானே. இவன் படிக்க மாட்டான். இப்ப என்ன சொல்லுவான்? நீங்க தானே சொன்னீங்க, இதைத்தான் நான் இந்த கோர்ஸ் போறேன்னு சொன்னேன், நீங்க இதைத்தான் படிக்கணும்னு சொன்னீங்க, நீங்க எனக்கு முடியல, நான் என்ன சொல்றேன் அப்படின்னு மாறி. அதுக்கு ஒரே அடியாண்டவர் அடுத்த ஸ்டெப் அவங்க எந்த இதில் கொண்டு போறீங்க? ஜெய் ஒரே ஜெய் தானே. ஜெய். இதுல வருஷத்தை வீணாக்குறது எத்தனை பிள்ளைங்க சொல்றேன். நம்ம பாஸ் ஆகுமோ ஆக மாட்டோமோன்னு சொல்லி வாழ்க்கை முடிச்சது எத்தனை பாருங்க. அப்ப ஏன் தேவன் நமக்கு என்ன வச்சிருக்கிறார் அது நிச்சயமா சொல்லுங்கள். எனக்கு குறித்ததை எனக்கு குறித்தது. வாலிப மகனே, உன் லைஃபுக்கு அதாவது துணைங்கிறது ரொம்ப முக்கியம்டா. நீ சந்தையில போய் காய்கறி வாங்கின வந்து பாக்குற நாசாயத்தை தூக்கி போடலாம். வீட்டை கட்டின வீடு ஐஏஎஸ் நம்ம நினைச்ச மாதிரி வரல. ஒன்னே இடிக்கலாம், இல்லைன்னா வித்துட்டு இன்னொரு வீடை நீ போட்டுடலாம். ஆனா வாழ்க்கை துணை நீ நினைக்கிற மாதிரி ஈஸியா மாற்ற முடியாது. அப்போ அவர் உனக்கு எதை கொடுக்கிறாரோ அது உனக்கு எப்படி இருக்கும்? கடைசி வரைக்கும் உனக்கு ஏற்ற துணையாவே. இல்லைன்னா நீ இங்க வேண்டா, அது அங்க நிற்கும், கம்முன்னு நிற்கும், அசங்காது. நீ என்ன சொன்னாலும் சரி நடக்காது. நீ குட்டிக்கரணம் போட வேண்டியது வச்சு வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இதுதான் வேணும் அப்படின்னு வாலிப மகனே மகளே, உன் வாழ்க்கையில இனிமேல் நீ சொல்லிடாது, இனிமேல் நீ சொல்லாது. ஆனா நீ சொல்லு, என்ன சொல்லி? ஏசப்பா நீங்க என்ன வச்சிருக்கிறீங்களோ அது எனக்கு
நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே, தெளித்தாத அமுதமே, தேனிலும் இனிமையே, தெளித்தாத அமுதமே, தேனிலும் இனிமையாத ஒப்பற்ற செல்வமே, நான் தேடியும் வலிமகளை சொல்றா. நீங்க போதும் உங்க சமூகம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சித்தம் இல்லாம எதையாவது நீ வாங்கினா, அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக் கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். எதை கேட்டாலும் அப்படின்னு சொல்றாருல, எதை கேட்டாலும் அப்படின்னா வாலிப மகனே மகளே, நீ கேட்கறது எல்லாம் உள்ள வந்துடும். எதை கேட்டாலும் 14வது வசனத்தில் என்ன சொல்ற பாருங்களேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் அவருடைய சித்தத்தின்படி தான் கேட்கணும். இயேசு 2-3 வாட்டி ஜெபிக்கிறார். கடைசி அந்த சிலுவைக்கு போகிற நேரத்தில், அந்த கடைசி நேரத்தில் ஜெபிக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், நீங்க கூடுமானால், நீங்க கூடுமானால், ஆனாலும் ஆனாலும் என்ன சொல்றாரு? 2000 வருஷத்துக்கு முன்னால அவர் என்ன சொல்றாரு இப்ப கேட்டா எங்க தெரியும் இல்ல? வாசிக்கணும், பைபிளை வாசிக்கணும். வாசிச்சா 2000 வருஷத்துக்கு முன்னால அவர் என்ன சொன்னார்னு பைபிள சொல்லி சொல்றாரு. ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. விருப்பம் எல்லாருக்கும் வருங்க, எல்லாருக்கும் விருப்பம். நல்ல சம்பளம், நல்ல வேலை, நல்ல பையனா இருக்கா, நல்ல பொண்ணா இருக்கு, விருப்பம் எல்லாருக்கும் வரும். ஆனா சொல்லணும், ஆண்டவரே சித்தமா இல்லாட்டி பரவாயில்ல. தேவ பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கணும். அது பொண்ணுல இருந்து மண்ணுல இருந்து எதுவானாலும் சரி, உங்க சித்தை இல்லாத பொண்ணு வேண்டாம், சித்தை இல்லாத வேலை வேண்டாம், சித்தை இல்லாத படிப்பு வேண்டாம், சித்தை இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், சித்தை இல்லாத டிரான்ஸ்பர் வேண்டாம். ஏன்னா முந்தின நிலைமையை பார்க்கிறோம், பிந்தின நிலைமை ரொம்ப கேடா போயிடும். சித்தை இல்லாம கேட்க கூடாது. இளையமகன் வந்தான் ஒரு நாள், அப்பா ஆஸ்தியில எனக்கு என்ன வருமோ கொடும், பிரிச்சு கொடு, எனக்கு வர வேண்டிய பங்கு கொடும். நான் ஒரு கற்பனை பண்ணி பார்க்கிறேன். அந்த அப்பா, எப்பா சின்னப்பா இல்லடா, உலகமே உனக்கு தெரியாது, இத்தனை நாள் என்கிட்டே என் கைக்கிலே இருந்து வளர்ந்துட்ட, உனக்கு ஒரு வேலை கூட செய்ய தெரியாது, உனக்கு என்னன்னாலும் நம்ம வீட்டில் வேலைக்காரங்க செஞ்சு கொடுக்குறாங்க, சாப்பாடா எது எல்லாமே இப்போ நான் பார்த்துக்கிறேன், உனக்கு உலகம் தெரியாதுப்பா, நீ வெளியே போகணுன்னா உன்னை நாசப்படுத்திடுவாங்க, வேண்டாப்பா அப்படின்னு ஒரு நல்ல தகப்பன் கண்டிப்பாக 4 வார்த்தை சொல்லியிருப்பேன். ஆனா அப்பாவுடைய வார்த்தையை விட அவன் வார்த்தை எல்லாம் எனக்கு வேண்டியது கொடு. அப்பா பார்த்தாரு, எவ்வளவு சொல்லி கேட்கல, சரி ஓகேப்பா உனக்குள்ள சொத்துந்தா கொடுத்துட்டார். ஒருத்தவன அவன் வாங்கிட்டு வேதம் சொல்லு, தூர தேசத்துக்கு பிரயாணம் பண்ண. தூர தேசத்துல போனானே, இவ்வளோ கோடி கொண்டு போனானே, அங்க போய் ஒரு நல்ல பில்டிங் எல்லாம் விலைக்கு வாங்கி ஒரு IT கம்பெனியை வச்சு எடுத்து நல்லா வாழ்ந்தானா?
நல்லா வாழ்ந்தானா? நல்லா வாழ்ந்தானா? இவன் வேதம் சொல்லுது, தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்க எப்படி வாழ்ந்தான்னா துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி. மரம் பழுத்தால் வௌவாலை வா என்று வரவழைக்குமா. மரம் பழுத்தால் வௌவாலை, ஆமா நீங்க பார்த்திருக்கீங்க தானே, ஆலமரம் அரச மரம் பழுத்துருச்சுன்னா அம்புடு குருவி அங்கதான், பறவைகள் அங்கதான், கீழே ஒரு மனுஷன் நிற்க முடியாது. ஏன்னா மேல இருந்து ஆமா விழுந்துகிட்டே இருக்கும். ஒரு மனுஷன் இந்த மரத்துக்குள்ள போக முடியாது. அல்லேலூயா. அது போல காசை பார்த்துட்டாங்கன்னா ஒட்டிடுவாங்க, வந்து ஒட்டிடுவோம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்தா எல்லாம் வந்தா நல்லா ஜாலியா செலவழிச்சு கொஞ்ச நாள்ல பார்த்தா 1,00,000 ரூபாய் எவ்வளவு நேரங்க வேணும். இன்னைக்கு மத்தியானம் 1,00,000 ரூபாய் எடுத்து மேடையில் வச்சுட்டு அப்படியே 2 கடை ஏறி இறங்கிட்டு வீட்டுக்கு வந்து பாருங்க, இவ்வளவு பைசா போயிடுச்சா, இவ்வளவு பைசா போயிடுச்சா, போயிடும். எவ்வளவு நேரம் ஆகும்? அவ்வளவு கரைஞ்சிருச்சு. இப்ப எப்படி இருக்கிறான்? பசி, பட்டினி, வறுமை, தரித்திரம். என்ன செய்யறது? எங்க போறது? நேர போனா ஒருத்தன், ஐயா ஒரு வேலை புரியா, அவன் நல்ல ஒரு வேலை கொடுத்தான், இந்த வேலை கொடுத்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நீ பண்ணி மேய்க்கிறன்னா திரும்பிப்பார், ஏன்னு திரும்பிப்பார். இன்னைக்கு பண்ணி மேய்க்கிறது காரணம் என்னன்னு திரும்பிப்பார். பண்ணி மேய்ச்சி வயிறு நிறையலேன்னு சொன்னா அதுக்கு காரணம் இருக்கு. அவனுக்கு அன்னைக்கு நினைச்சான் பண்ணிய மேய்ச்சி வயிற நிரப்பிக்கணும்னு நினைச்சான். ஆனா ஒருவனும் அவனுக்கு அதை கொடுக்கலன்னு தான் வேற சொல்லு. இன்னைக்கு பண்ணி மேய்க்கிறேன்னா ஏன் 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 தேவ சித்தம் இல்லாத கேள்வி, தேவ சித்தம் இல்லாத ஜெபம், தேவ சித்தம் இல்லாத விண்ணப்பம். அப்பவே அப்பா சொன்னார்ல, உனக்கு ஒண்ணு தெரியாது, உலகத்துக்குள்ள நீ போகாத, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு எல்லாம் எது வேணும் நான் கவனிச்சுக்கிறேன் சொன்னார்ல. சொன்னதை விட்டுட்டு போனதுனால இன்னைக்கு பண்ணி வைக்க வேண்டிய நிலைமை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லையா இல்லையா சம்பவம் சொல்லுங்க நேரம் இல்லை. பாலாக் ராஜா 4 பேரை அனுப்புறான், நீ வந்து வேலையா தீர்க்கதரிசி, நீ வந்து என் தேசத்துல ஒரு ஜனம் ஒரு கூட்டம் வந்து பரவி இருக்கு, எனக்கு பார்த்தாலே பயமா இருக்குப்பா, நீ வந்து அவங்க சபிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அவங்க போய் சொல்றாங்க, இப்ப ராஜா எப்படி ஒன்று அழைக்கிறாரு, இப்படி இந்த விஷயமா அப்படின்னு. அவன் சொன்னா நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போனா. அவர் சொல்றாரு நீ போகாதன்னு. போகாதன்னு சொன்ன உடனே அவன் சொன்னான், ஆண்டவர் சொல்லிட்டாரு நான் வர முடியாது, நீங்க போயிருங்க அப்படின்னு போயிட்டான். இவன் போய் சொன்ன உடனே அவன் இவனை விட பெருசா 4 பேர் அனுப்பினான். அவன் வந்து இவனை பிரெயின் வாஷ் பண்ணான். இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டா, நல்ல சான்ஸ் வேடா, எப்படிப்பட்ட சம்பந்தம்டா, எவ்வளவு பெரிய இடம்டா, எவ்வளவு கை நிறைய சம்பளம்டா அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணா. பாத்தீங்களா, இவன் மனசு கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இவன் சொன்னான், இப்ப சொல்றான் நீ வெயிட் பண்ணு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு அப்படின்னு. அங்க போன ஆண்டவர் என்ன சொன்னார்? பசி வந்துருச்சு போல எல்லாரும் முடிச்சு. என்ன சொன்னார் ஆண்டவர்? பிள்ளையாட்ட என்ன சொன்னார்? முதலாவது என்ன சொன்னார்? இரண்டாவது என்ன சொன்னார்? வேண்டாம்னு சொல்லிட்டு போட்டு போயிருந்தார். எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. முதல்ல போன்னு சொன்னாரு, சாரி முதல்ல போகாதன்னாரு. ரெண்டாவது போய் கேட்கும்போது என்ன சொன்னார் தெரியுமா? போன்னு சொன்னார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நம்ம ஜெபிக்கிற ஜெபத்திற்கு முதலாவது தேவன் என்ன பதில் கொடுக்கிறாரோ அதுதான் அதற்குரிய பதில். நம்முடைய லைஃப்ல எந்த விஷயத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ அதற்கு முதல்ல தேவன் ஒரு பதில் சொல்லுவார் பாருங்க, அதுதான் கரெக்டான பதில். ஆனா அதை கேட்டு நம்ம ஆசைப்பட்டு ஆண்டவரே ஆண்டவரே எது கொடுப்பீங்களா கொடுப்பீங்களா அப்படின்னா கொடுத்துருவார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கர்த்தர் கொடுக்கிறது. அதுதான் பைபிள், புத்தி உள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. அதனாலதான் நீயா தேடாத,
கர்த்தர் அருளும் ஈவு அவர் கொடுத்தாருன்னா அது எப்படித்தான் இருக்கும்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனுடைய வேதனை கிடையாது. ஆனா நீயா கேட்டு அவரை தொந்தரவு பண்ணி உயிரை நம்ம சொல்ல ஏன் உயிரை எடுக்காதடா அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரை எடுத்து வாங்கினா அந்த இது உயிரை எடுத்துரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாலமோனை பார்த்து ஆண்டவர் கேட்டார், உனக்கு என்னப்பா வேணும்? உனக்கு என்ன வேணும்? சாலமோன் சொல்றா, பா நான் சின்ன பையன், உங்களுடைய ஜனம் பெரிய ஜனம், அவங்க நடுவில் போக்குவரத்தா இருக்கிற அளவுக்கு எனக்கு என்ன இல்லை, ஞானம் இல்லை. எனக்கு நீங்க ஞானம் கொடுத்தீங்கன்னா எனக்கு அது போதுப்பா. ஆண்டவர் பார்க்கிறாரு, சத்துருக்களின் தலையை கேட்கல, வேற எதையோ கேட்கல. அப்போ நான் எதற்காக அவனை நியமிக்கணும் அந்த நோக்கத்தோடு அதற்கேற்ற ஒரு காரியத்தை கேட்டான்னு சொல்லி அவன் கேட்டது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அதனால அவன் கேட்டதை கொடுத்து அவன் கேளாத ஐஸ்வர்யம், கனம், மகிமை எல்லாத்தையும் கொடுக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவ சித்தம் இல்லாத கேள்வியை கொண்டுட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களும் சரி நானும் சரி போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தது பரிமேயுக்கு கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யும்? அல்லேலூயா, அல்லேலூயா. பரிமேயிட்ட கேட்டார், குருட, கண்ணு தெரியல. அவன் சும்மா உலக பிரகாரமா சொல்றேன், கேட்கணும்னு நினைச்சா எதையோ கேட்டிருக்கலாம்ல, கேட்டிருக்கலாமா? ஆண்டவரே எனக்கு கண்ணு தெரியாது, ஒரு 5 வீடு கொடுங்க, ஒரு வீட்டுல நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு கார் கொடுங்க, அதுக்கு ஒரு டிரைவர் கொடுங்க, நாங்க எங்க போறது வர்றதுக்கு ஒரு டிரைவர் கொடுங்க, கார் கொடுங்க, 4 வீட்டோட வாடகை வாங்கி நானும் வாழ்ந்துட்டு டிரைவருக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்து நான் சாகர வரைக்கும் இருந்துக்கிறேன். கேட்டிருக்கலாமா? கேட்டிருக்கீங்களா? கேட்டுக்கலாம்ல. கேட்டா கொடுத்துருப்பாரு. என்ன கேட்கிற உனக்கு என்ன செய்யணும்? ஆனா அவன் என்ன கேட்டான்? பார்வை அடைஞ்சா போதுப்பா, எனக்கு பிரச்சனை அது ஒண்ணுதான். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு கேளுங்கள் சொன்ன உடனே எதையோ கேட்கலாம்னு நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ, இன்னைக்கு நீங்க எந்த சிச்சுவேஷன்ல போராடிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதை நீங்க கேளுங்க. அதுல ஒரு விடுதலை கேளுங்க, அதுல ஒரு பிளஸிங்கை கேளுங்க. கர்த்தர் நிச்சயமா தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம அப்படியே எல்லாம் எழுதி நிற்போமா? எல்லாம் எழுதி நிற்போம். Thank you Jesus, thank you Jesus. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? காலேபினுடைய மகள் கேட்ட போது தகப்பன் மனம் இறங்கி, ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை தாருன்னு கேட்ட போது மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும், அதாவது மேற்கு பக்கத்திலும் கிழக்கு பக்கத்திலும் 2 பகுதியிலும் அப்ப ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை ஆக்சால் பெற்றுக்கொள்ளுகிறத பார்க்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும்? ஆனா தேவ சித்தம் இல்லாத கேள்வி மட்டும் கேட்டுறாரு. ஆண்டவரே, என் பக்கத்து வீட்டுக்காரன் உண்மை அறியாதவன், அநியாயமா வாழ்றான், 4 கார் வச்சிருக்கான், நான் உங்களை அறிஞ்சிருக்கேன், எனக்கு 2 காராவது வேண்டாமா ஆண்டவரேன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் தவறான கேள்விங்க. இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன், ஆண்டவரே என் பிள்ளைக்கு இத்தனை வயசாச்சுப்பா, இன்னும் மேரேஜ் ஆகல, என் பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை வேணும். மேரேஜ் ஆகி இத்தனை வருஷம் ஆயிட்டுப்பா, என் பிள்ளைக்கு இன்னொரு புத்திர பாக்கியம் இல்லை, புத்திர பாக்கியத்தை தாங்கப்பா. வீடு வைக்கும் போது கொஞ்சம் கடன் பட்டுட்டேன், என்னால் அந்த கடனை இன்னும் கொடுக்க முடியல ஆண்டவரே, கடனை கொடுக்க முடியல ஆண்டவரே, இந்த கடனை கொடுக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யணும். இப்ப பலவீனமா இருக்கேன், சில மாதங்களாகவே நான் பலவீனமா இருக்கிறேன், பலவீனத்தோடு தான் நான் நடந்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு இன்னைக்கு உதவி செய்யுங்கப்பா. கேளு மகளே, கேளு மகளே, இது உங்க நேரம், இது உங்க நேரம். நான் எதுவுமே சொல்லலை, நாங்க எதுவுமே சொல்லலை. ஒரு 2-3 நிமிஷம் உங்களுக்காக இது ஒதுக்கப்படுகிற நேரம். கேளுங்க, கேளுங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மகனே,
மகளே, நான் எவ்வளோ படிக்கிறேன், எவ்வளோ ட்ரை பண்றேன், நான் என் மைண்டில் நிற்க மாட்டேங்குது. எக்ஸாம் ஹால் போகும்போது மறந்துடுறேன். ஏசப்பா சொன்னாங்க, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பரணமாய் கொடுக்கும், ஒருவரை கடிந்து கொள்ளாதவருமாகிய கர்த்தரிடத்தில் கேட்க கிடக்கும். இன்னைக்கு கேளு மகனே, கேளு மகளே, உனக்கு என்ன வேணும் கேளு. ஞானம் வேணுமா கேளு, படிப்பு வேணுமா கேளு, என்ன வேணும் நீ கேளு. வாலிப மகளே நீ கேளு மகளே, கேளுடா, கேளு மகனே, கேளு மகன். ஐயா கேளுங்க ஐயா, உங்க பிள்ளைகளுக்கு என்ன நன்மை கொடுக்க நீங்க விரும்புறீங்க கேளுங்க. ஏசப்பா கிட்ட கேளுங்க, ஏசப்பா கிட்ட கேளுங்க, மனுஷனை கேளுங்க, கர்த்தரிடத்துல கேளுங்க. இது உங்களுக்கான வேலை. நீங்கள் கேட்டால் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இன்னைக்கு வசனத்தை விசுவாசிங்க, விசுவாசித்துட்டு கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தை நீங்க செய்தே ஆகணும், இந்த காரியத்தை நிறைவேற்றி ஆகணும். எனக்கு வழி இல்லப்பா, வழி இல்லப்பா, நீங்க எனக்கு இதை செஞ்சே ஆகணும். யாரை பார்க்காதீங்க, நீங்களும் கர்த்தர், நீங்களும் கர்த்தர் தான். நீங்க யாரையும் பார்க்காதீங்க. இயேசுக்காக பேசுங்க, அவரிடத்தில் பேசுங்க, அவரிடத்தில் கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு அவரிடத்தில் கேளுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வாயில் சொல் பிரபாதத்துக்கு முன்னமே அதையெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன்னு சொன்னாலும் ஆண்டவர் சொல்ற, கேளு, நீ கேளு, என்கிட்ட கேளு, உனக்கு என்ன வேணும் கேளு. நோக்கி பார்த்தவன் விட்டப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் விட்டப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை மறக்கவில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுக்கவில்லை. நம்பினோரை மறக்கவில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுக்கவில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள்
பாடி ஆராதனைக்கு வர வந்திருக்கிறவங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல நீங்க வாழும் பொழுது எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தேவைங்க. ஆசீர்வாதம் வேண்டாம்னு சொல்ல மனுஷனே கிடையாது. பைபிள் சொல்லுவது, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய போவதில்லை, கண் காணல காது கேட்கல, மனிதனால சொல்ல முடியாது. அதெல்லாம் நமக்கு ஒரு காரியம் வேண்டாம். நமக்கு மேல ஒரு தேவன் இருக்கிறார், ஒரு கடவுள் இருக்கிறார், அவரால் தான் முடியும். அந்த செய்தியை தான் கேட்டிருக்கிறீங்க. இன்றிலிருந்து நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பீங்க, ஒரு குறையும் வராது. வாயை திறந்து கேட்டிருக்கிறீங்க. உங்க ஆசீர்வாதம் உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல வாய் இருக்கு. அதனால ஒருவேளை நீங்க வீடு இல்லாம இருக்கலாம், சரியான வேலை இல்லாம இருக்கலாம், ஏதோ ஒரு குறைபாடு உங்களுக்கு இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், அல்லது ஒரு குழந்தை இல்லாம இருக்கலாம். இப்ப நீங்க கேட்டிருக்கிறீங்க. நான் கண்டிப்பா தேவ சமூகத்தில் சொல்றேன், யார் யார் வாயை திறந்து கேட்டீங்களோ எல்லாம் தருவார். ஏராளமானவர், தாராளமானவர், நீரேந்தல் ஷடாய், இறைவாக்கும் தேவரே போதுமானவர், சர்வ வல்ல தேவரே நீர் போதும் போதும் என்றோ. காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், ஆற்றும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரே, மீட்க வல்லவர், மீட்டெம்மை காக்க வல்லவர், மகிமை என்றென்றும் உமக்கே. காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், ஆற்றும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரே, மீட்க வல்லவர், மீட்டெம்மை காக்க வல்லவர், மகிமை என்றென்றும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் நடந்த இந்த நல்ல கூட்டங்களுக்காக நாங்கள் ஒரு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் வாழ்கிற உலகத்திலே தேவனுடைய தன்மையில் பிரதானமானது தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது. எனவே இங்கே இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வாலிபர்களை ஆசீர்வதிங்க, தாய்மாரை ஆசீர்வதிங்க, தகப்பன்மாரை ஆசீர்வதிங்க. வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுங்க. நல்ல வேலை எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல வேலையை கொடுங்க. நல்ல அயல் நாட்டில் போய் சம்பாதிக்கணும்னு சொல்றவங்களுக்கு நல்ல சம்பாத்தியத்தை கொடுங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கொடுங்க. பலகீனமானவர்களுக்கு நல்ல பலனை கொடுங்க. உடைந்த குடும்பத்தை கட்டி எழுப்புங்க. நல்ல வார்த்தை கேட்டிருக்கிறோம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவரும் பெற்றுக் கொள்கிறான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்க வந்து கடைசி நேரத்தில் யார் யார் வாயை திறந்து என்னென்ன காரியங்களை கேட்டார்களோ எல்லாருக்கும் அப்படியே பதில் தாரும். எங்களோடு பேசினாருமே தம்பி ஜேக்கபுக்காக ஜெபிக்கிறோம். உங்க மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இன்னைக்கு பிறந்த நாள்ல பிரவேச சபிதாளுக்காக, வெட்டிங் டேல பிரவேச எங்களுக்காக, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த ஆராதனை முடிந்து தேவன் எங்களுக்காக ஆயுதப்படுத்தி வைத்திருக்கிற ஆகாரத்தை நாங்கள் சாப்பிட போறோம். யார் யாரெல்லாம் சாப்பிட போறார்களோ அவருடைய சரீரத்தில் நல்ல சுகத்தை பலத்தை கொடுங்கப்பா. இந்த பாளையத்தை சுற்றி இப்படி தூதமாக கொண்டு காவல் செய்யுங்க. எல்லா கனத்தையும் செலுத்தி
நாங்கள் எங்கள் ஆராதனை முடித்து கடந்து போகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் தனித்தனியாக ஆசீர்வதிங்க. விசேஷமாக சிறுதுக்காக புருஷனுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளை கோடான கோடியாக ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென்.